முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் 15 அதிரடி மாற்றங்கள். இது உங்களுடைய கவனத்துக்காக முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தாங்க. முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதம் பிறந்துருச்சு, நிறைய அரசு மாற்றங்களை தெரிவிச்சிருக்கு. அதனால தான் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கேஸ் சிலிண்டர் விலை முதல் பேங்க் ரூல்ஸ் வரை பல விஷயங்கள் இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்பிஜி சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமுமே முதல் தேதியில் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைக்கும். இந்த மாதமும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலுமாக எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வருமான வரி தாக்கல், அதாவது ஐடிஆர் டெட்லைன். ஜூலை 31ஓட வருமான வரி தாக்கல் செய்கிற காலக்கெடு முடிஞ்சிருச்சுங்க. இன்னையில் இருந்து ஆகஸ்ட் 1 நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணலைன்னா இனிமேல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் வரைக்குமே அபராதம் கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டாக்னு புதிய விதிகள். இது ஊர் விட்டு ஊர் செல்லும் போது டோலில் நம்ம ஃபாஸ்டாக் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் நிறைய புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னையில் இருந்து ஃபாஸ்டாக் கேவிசி விதிகள் கடுமையாக்கப்படுகிறது. 5 வருஷத்துக்கு மேலான ஃபாஸ்டாக் மாற்றணும், இல்லை 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கேஒய்சி அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் டேக் பிளாக் செய்யப்படும் என்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலான ஃபாஸ்டாக்கள் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு மேலே இருந்த கேஒய்சி அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் ஃபாஸ்டாக் பிளாக் செய்யப்படும்ன்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து ஒரு ரூல்ஸும் வந்திருக்கு. ஆகஸ்ட் 1 முதல் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செக் கொடுக்கணும்னா பாசிட்டிவ் பே சிஸ்டம் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டில் இருந்து வந்திருக்குங்க. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலமாக இனிமேல் ரெண்ட்டு பேமெண்ட் பண்ணாலோ அல்லது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாலோ கூடுதல் சார்ஜஸ் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சிம் கார்டு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, டிஆர்ஏஐ ரூல்ஸ், அவங்களுமே சில மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் சிம் கார்டை வேறு ஒரு நெட்வொர்க் மாற்றினாலோ அதுக்கான செக்யூரிட்டி விதிகள் இன்னையில் இருந்து இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்கங்க. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஆகஸ்ட் மாதத்துக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வரதுக்கான மெசேஜ்கள் மற்றும் புதிய விண்ணப்பத்துக்கான சிறப்பு பணிகள் இன்னையில் இருந்து தீவிரமடையும் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான இந்த ஆதார் கார்டு அப்டேட்டுங்க. ஆதார் கார்டு இலவசமாக அப்டேட் பண்ணுறதுக்கு கடைசி வாய்ப்பு இந்த மாதத்தோடு முடியுதுங்க. அதனால் உடனே உங்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் டக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. கல்வி ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுலேயும் ஒரு அப்டேட். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான அரசு ஸ்காலர்ஷிப் விண்ணப்பிக்க ஆகஸ்ட் முதல் ஒரு புதிய போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்கங்க. அந்த போர்ட்டல் மூலயமா இனிமேல் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்டேட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுள் ஃபோட்டோஸும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கூகுள் நிறுவனம் அவங்களோட ஃபோட்டோ எடிட்டிங் டூல்ஸில் சில மாற்றங்கள் இன்னையில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சில ஏஐ பிக்சர்ஸும் எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது ரேஷன் கார்டு கேஒய்சி. ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கிறதோ இல்லை நீக்கிறதோ மற்றும் விரல் ரேகை பதிவு, அது கேஒய்சி மூலம் சரிபார்க்கும் பணிகள் சில மாவட்டங்களில் இன்னையில் இருந்து தீவிரப்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை ரொம்ப முக்கியமாக எடுத்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரேஷன் கார்டு கேஒய்சி எப்போ வேணாலும் அவங்க நிறுத்தலாம். அதனால் பண்ணாமல் இருக்கவங்க கடன்னு எடுத்து பண்ணிடுங்க. ஓகேங்களா மக்களே? அடுத்தது வங்கி வேலை நாட்கள். ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், லைக் சுதந்திர தினம் வருது, அதே மாதிரி விடுமுறை நாட்களுமே நிறைய வருது. ஆகஸ்ட் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இந்த சுதந்திர தினமுமே சனிக்கிழமை வருது. அதனால் பல பண்டிகை விடுமுறைகள் வருகிறது இல்லைல்ல. அதனால் பேங்க் வேலை இருக்கிறவங்க டக்குன்னு சொல்லி அதை பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா லீவ்ஸ் நிறைய வருதுங்க. அதே மாதிரி ரயில்வே கால அட்டவணை அதுவுமே சொல்லியிருக்காங்க. தென்னக ரயில்வேல சில முக்கியமான
ரயில்களோட நேர மாற்றங்கள் மற்றும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின்சார கட்டணம். டிஎன்இபி இருக்கு இல்லைங்களா, மின்சார கட்டணத்தை ஆதாரத்துடன் இணைப்பவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் அல்லது ரிமைண்டர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆதாரத்தோடு நீங்கள் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கடைசியாக வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, போக்குவரத்து விதிகள். அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் சாலை விதிகள் மீறுபவர்களுக்கு அபராத தொகை வசூல் பண்ணுற முறையில் சில ஆன்லைன் மாற்றங்கள் இன்னையிலிருந்து அப்டேட் செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, இந்த 15 மாற்றங்களுக்கும் உங்களுக்கு மற்றும் உங்களுக்கு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லார் லைஃப்லேயும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். இதில் ஃபாஸ்டேக் மற்றும் ஐடிஆர் பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். அதை பற்றியுமே நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா மக்களே, இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக லைக் போட்டுட்டு ஒரு ஷேரும் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கமெண்ட் செஷனில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்கள் மாவட்டம் பற்றின ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மாவட்டத்தோட பேர், அங்கே ஜாப் ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு உடனே இமீடியட்டாக போஸ்ட் பண்ணிடுறேன் மக்களே. நன்றி.